மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்ட ஒதுக்கீடு 1.26 பில்லியனாக உயர்த்தப்படும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். இதனால் 1,80,000 முதியோர் பயனடைவார்கள் என்று 2026 பட்ஜெட் மதிப்பீடுகளை தாக்கல் செய்த பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் இந்த ஒதுக்கீட்டில் பாக்கெட் மணி மற்றும் சமூக பொருளாதார உதவிகளை வழங்குதல் மற்றும் முதியோருக்கான செயல்பாட்டு மையங்களை உருவாக்குதல் ஆகியவை அடங்கும் என்று தெரிவித்தார். 2043 ஆண்டுக்குள் வயதானவர்களை கொண்ட நாடாக மாறுவதை நோக்கி நாம் நகர்கிறோம். மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கும் பராமரிப்பு, பொருளாதாரம் மற்றும் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கும் இப்போதே தயாரிப்புகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனமான கியூபெக்ஸ் மடானி பட்ஜெட் 2026 தேசத்தை கட்டி எழுப்புவதில் அரசு ஊழியர்கள் ஆற்றிய முக்கிய பங்கிற்கான உண்மையான அங்கீகாரம் என்று வர்ணித்துள்ளது. பொது சேவை ஊதிய முறை SSPA 2.0 அறிமுகம், புதிய சலுகைகள் மற்றும் விரிவான வீட்டு வசதி முயற்சிகளுடன் அரசாங்கத்தின் சேவை மற்றும் தியாகங்களை பாராட்டுவதை இது பிரதிபலிக்கிறது என்று அதன் தலைவர் டாக்டர் அட்னான் மாட் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகள் மக்கள் மற்றும் நாட்டின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்ற அரசு ஊழியர்களை மேலும் ஊக்குவிக்கும் என்று அவர் தெரிவித்தார். SSPA 2.0 மற்றும் தொடர்புடைய அனைத்து முயற்சிகளும் செயல்படுத்தப்படுவது வெளிப்படையாகவும் விரிவாகவும் தாமதம் இன்றியும் மேற்கொள்ளப்படும் என்று கியூபெக்ஸ் நம்புகிறது. இதனால் மத்திய மற்றும் மாநில அரசு ஆகிய 2 அரசு பணியின் அனைத்து மட்டங்களும் உடனடியாக பயனடைய முடியும் என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மருத்துவர்கள், செவிலியர்கள், ராணுவ வீரர்கள், காவல்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் சிறை ஊழியர்கள் உட்பட அரசு குடியிருப்புகளை கட்ட, பராமரிக்க மற்றும் பழுதுபார்க்க பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட 2.2 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டையும் அவர் வரவேற்று பேசினார். இம்மாத இறுதியில் கோலாலம்பூரில் நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள வருகை தருவதை முன்னிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எந்த நிபந்தனைகளையும் விதிக்கவில்லை என்று முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டதஸ்ரீ ஜப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். மேலும் அக்டோபர் 7 துணை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி உடனான வீடியோ அழைப்பின் போது இந்த விஷயம் எழுப்பப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். உச்சி மாநாட்டின் போது தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான சமாதான ஒப்பந்தத்தில் சம்பிரதாயமாக கையெழுத்திட டிரம்ப் விரும்புவதாக ஆதாரங்களை மேற்கோள் காட்டி பொலிட்டிகோவின் அறிக்கையை தொடர்ந்து இக்கேள்வி எழுப்பப்பட்டது. தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான பதட்டங்களை தணிக்க பெய்ஜிங்கின் முயற்சிகளை குறைப்பதற்காக சீன அதிகாரிகளை விழாவில் இருந்து விலக்க வேண்டும் என்று டிரம்ப் வெளிப்படையாக கோரியதாகவும், இது தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான பதட்டங்களை தணிக்க பெய்ஜிங்கின் முயற்சிகளை குறைப்பதற்காக என்றும் கூறப்படுகிறது. ஆனால் வெள்ளை மாளிகை அத்தகைய நிபந்தனைகளை விதிப்பதை மறுத்துவிட்டது. ஜூலை மாதத்தில் தாய்லாந்தும் கம்போடியாவும் சண்டையில் ஈடுபட்டன. ஜூலை மாத இறுதியில் போர் நிறுத்தம் எட்டப்பட்டது. இரு நாடுகளின் தலைவர்களும் தங்கள் சண்டையை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் அவர்களுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை முடிக்க மாட்டேன் என்று டிரம்ப் கூறியதாக செய்திகள் வெளியானது. மலாக்கா அலோர் காஜாவில் உள்ள 5ஆம் படிவ மாணவர்கள் 4 பேர் தங்கள் பள்ளியில் பயிலும் 3ஆம் படிவ மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணைக்கு உதவுவதற்காக 4 சந்தேக நபர்களும் அக்டோபர் 16 வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக மலாக்கா காவல்துறை தலைவர் ஜுல்கைரி முக்தார் தெரிவித்துள்ளார். கூட்டு பாலியல் வன்கொடுமை குற்றத்திற்கான தண்டனை சட்டத்தின் பிரிவு 375B இன் கீழ் விசாரணை நடைபெற்று வருகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 முதல் 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். அக்டோபர் 2 பிற்பகல் 2:50 மணி அளவில் 15 வயது பாதிக்கப்பட்ட பெண் தனது வகுப்பறைக்கு சென்று கொண்டிருந்த போது சந்தேக நபர்கள் இந்த குற்றத்தை புரிந்ததாக கூறப்படுகிறது. சந்தேக நபர்களில் இருவர் தங்கள் கைபேசியில் இச்சம்பவத்தை பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. கல்வி அமைச்சு இந்த வழக்கை தீவிரமாக கருதுவதாகவும் காவல்துறை விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பதாகவும் தெரிவித்துள்ளது. பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு தாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம் என்றும், மேலும் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கல்வி அமைச்சு ஒரு அறிக்கையில் எச்சரித்துள்ளது. நேற்று அதிகாலை கோலாலங்காட்டில் உள்ள திலோக் பங்லிமா காரங் டோல் பிளாசா அருகே தப்பிச் செல்ல முயன்ற போது தங்களின் வாகனத்தின் மீது மோதிய ஒரு SUV ரக வாகனம் மீது போலீசார் 5 முறை துப்பாக்கி பிரயோகம் நடத்தினர். அதிகாலை 4:30 மணி அளவில் பொது செயல்பாட்டு படையான GOF குழு 2 வாகனங்கள், ஒரு SUV வாகனங்களை தடுத்து நிறுத்தியது.
ஒரு வாகனத்தில் இருந்த சந்தேக நபர் விரைவாக பின்னோக்கி சென்று பொது செயல்பாட்டு படை பணியாளர்களில் ஒருவர் ஓட்டிச் சென்ற புரோடுவா மைவி ரக வாகனம் மீது மோதினார். அதே நேரத்தில் எஸ்யூவி வாகனமும் போலீஸ் வாகனத்தின் மீது மோதியது. இதனால் 2 அதிகாரிகள் எஸ்யூவி வாகனத்தின் பின்புற டயரில் 5 முறை துப்பாக்கிச்சூடு நடத்தினர் என்று கோலாலங்காட் மாவட்ட காவல்துறை தலைவர் அக்மல் ரிசால் ரட்ஜி ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். குழப்பம் நிறைந்த இந்த நிலையில் மற்றொருவர் ஓட்டிச் சென்ற வாகனம் போக்குவரத்துக்கு எதிராக டோல் பகுதிக்குள் சென்றதாகவும் எஸ்யூவி வாகனம் தென்கிழான் பள்ளத்தாக்கு எக்ஸ்பிரஸ்வே நோக்கி வேகமாக சென்றதாகவும் அவர் கூறினார். அதிகாரிகள் எஸ்யூவியை துரத்த முயன்றனர். பின்னர் அது வடக்கு தெற்கு விரைவு சாலையின் ஓரத்தில் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதை கண்டனர். உள்ளே யாரும் இல்லை. சந்தேக நபர்களை தேடும் பணி தோல்வியடைந்தது. மேலும் எஸ்யூவி ரக வாகனத்தில் சட்டவிரோத பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் சந்தேக நபர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தகவல் தெரிந்தவர்கள் கோலாலங்காட் மாவட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். ஃப்ரீடம் புளோட்டிலா கூட்டணி மற்றும் 1000 மேட்லின்ஸ் ஆகியவற்றின் கீழ் மனிதாபிமான பணியில் பங்கேற்ற 9 மலேசியர்கள் இஸ்ரேலிய அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதோடு நாளை தாயகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்தான்புல் துருக்கியை இந்த குழு பாதுகாப்பாக அடைந்து விட்டதாக ஒரு முகநூல் பதிவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் பகிர்ந்துள்ளார். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:40 மணிக்கு இஸ்தான்புல்லில் இருந்து துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் TK-60 மூலம் புறப்பட உள்ளனர். மேலும் மாலை 5 மணி அளவில் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதிகாலை வடக்கு தெற்கு விரைவு சாலையில் விரைவு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். 18 பேர் காயமடைந்தனர். ஸ்லாங்கூர் பாங்கி அருகே நெடுஞ்சாலையின் 293.4வது கிலோமீட்டரில் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஒரு சைன் போஸ்டில் மோதியது. இது தொடர்பாக அதிகாலை 2:57 மணி அளவில் அவசர அழைப்பு வந்ததை ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு உதவி இயக்குநர் அமட் முக்லிஸ் முக்தார் உறுதிப்படுத்தினார். காயமடைந்த 18 பயணிகளும் விபத்து நிகழ்ந்த இடத்தில் உடனடியாக சிகிச்சை பெற்றனர். இன்று அதிகாலை உலுகிளான் ஜலான் பெர்மாத்தாவில் உள்ள ஒரு வணிக பகுதியில் நடந்த நடவடிக்கையின் போது குடிநுழைவுத்துறையால் சுற்றி வளைக்கப்பட்ட 24 ஆவணமற்ற அந்நிய குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். இந்த பகுதியில் ஆவணமற்ற குடியேறிகள் இருப்பது குறித்து பொதுமக்கள் அளித்த புகார்களை தொடர்ந்து இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் வான் முகமது சௌபி வான் யூசுப் கூறினார். அதிகாலை 1 மணி அளவில் தொடங்கிய இந்நடவடிக்கையின் போது மொத்தம் 39 பேர் சோதனை செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அவர்களில் 10 உள்ளூர்வாசிகள், 26 இந்தோனேசியர்கள், 3 வங்காளதேசத்தினர், 1 பாகிஸ்தானியர் மற்றும் 5 நேபாளிகள் அடங்குவர் என்று அவர் கூறினார். மொத்தமாக 13 ஆண்கள் மற்றும் 11 பெண்கள் உட்பட 24 ஆவணமற்ற குடியேறிகள் தடுத்து வைக்கப்பட்டனர். 18 பேர் இந்தோனேசியாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் 5 பேர் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் அவர் கூறினார். கில்லான் செந்தோசாவில் லோட்டஸ் ஹேர் அண்ட் நெயில் சலூன் ஸ்தாபனத்தின் 11ஆம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. வண்ணமயமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் சிறப்பு வருகையாளர்களாக தமிழகத்திலிருந்து நடிகை மைனா நந்தினி மற்றும் அவரின் கணவர் யோகேஷ் இருவரும் வருகை புரிந்தனர். நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த சலூன் பார்த்ததுமே கவரும் விதமாக இருப்பதாகவும் விழா ஏற்பாடு வித்தியாசமான முறையில் அமைந்ததாகவும் நடிகை மைனா கூறினார். மிக நுட்பமான விதவிதமான முறைகளில் தனித்துவமாக இந்த சலூன் திகழ்கிறது என்றும் 11 வருடங்கள் வெற்றிகரமாக இயங்கி வருவது பாராட்டுக்குரியது என்றும் மைனா தெரிவித்தார். நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவரையும் ராம் ருக்மணி தம்பதியர் வரவேற்று உபசரித்தனர். நல்லா பெருசான சலூன் அண்ட் நிறைய ஸ்டாஃப் வந்து இருக்காங்க. அது பார்க்கும்போதே ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த 11th இயர் ஆனிவர்சரிக்கு வந்துட்டு நாங்க வரோம் இல்லை அப்படின்றத மீறி இந்த 10 இயர்ஸா வந்து உங்களுடைய சக்சஸ் தான் வந்து இன்னைக்கு 11th இயர். ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய கடினமான உழைப்பு, ஃபேமிலியோட சப்போர்ட், எவ்வளோ காம்படிட்டர் இருந்தாலும் அதுல ஒரு டஃப் கொடுத்து இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்காக ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ இவங்க தான் வந்துட்டு ருக்குக்கா. ஸோ அவங்க தான். ஸோ இவங்களோட டாட்டர் இவங்க. ஸோ இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவங்களுக்கு இவங்க சலிச்சது கிடையாது. அப்டேட் வெர்ஷன்ல இருப்பாங்க. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள
தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.